தம்பி அது பேர் என்ன சொன்னேன்? வாட்ஸ் குக்கிங். வெல்கம் டு வாட்ஸ் குக்கிங். இன்னைக்கு வாட்ஸ் குக்கிங் சீரீஸ்ல சிக்கன் பிரியாணியும் சிக்கன் வறுவல் தாங்க செய்ய போறேன். நான் எத்தனையோ தடவை பிரியாணி வறுவல் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? இந்த சூர்யா கேஸ்ட் அயர்ன் பாத்திரத்துல செய்யறதாங்க ரொம்ப ஸ்பெஷல். 2 in 1 பார்ட். வாங்க இப்ப குக்கிங்குள்ள போகலாமா? நான் இன்னைக்கு 1/2 கிலோ பிரியாணி பண்றேன். 150 மில்லி கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். 2 பட்டை, 2 கிராம்பு, பிரியாணி இலை, 2 ஏலக்காய் போட்டு முதல்ல எண்ணெயில் தாளிச்சுக்கலாங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். பாருங்க எப்படி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த பாத்திரத்துல செஞ்சீங்கன்னா அடி பிடிக்காது, கலரும் சூப்பரா ஜம்முன்னு இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ பாருங்க நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறங்க நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு 2 உப்பு சேர்த்திக்கிங்க தக்காளி வதங்குறதுக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு அடுத்தது சிக்கன் சேர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் கழிச்சு தயிர் ஒரு 25 மில்லி சேர்த்திக்கலாம். இதுக்கு அடுத்தது பிரியாணி பொடி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பிரியாணிக்கு தண்ணி கொதி வந்த உடனே உப்பு போட்டு அரிசி போட்டுக்கலாங்க. நல்ல ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வெந்துடும். அப்படி சும்மா ஜம்முன்னு கும்முன்னு மூடியாச்சா? இனி இதுக்கு அடுத்தது நம்ம இந்த தொட்டி எடுத்து போட்டுடலாங்க. இந்த மூடியவே எடுத்து நாம சிக்கன் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திட்டு புதினா போட்டுக்கலாம். இப்போ தம் உடைச்சிடலாம். ஆஹா சூப்பரா இருக்குங்க. நீங்களும் வீட்டுல கண்டிப்பா இந்த பாத்திரத்தை ஒன்று வாங்கி வச்சுங்க. விதமா செஞ்சு அசுத்துங்க. இப்ப தம் போட்டோம்ல அந்த பாத்திரத்தை வச்சுட்டோம். இப்ப நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு அடுத்தது நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் சேர்த்திக்கலாங்க. இப்ப பாருங்க இது நல்லா வதங்கிருச்சு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை, தக்காளி. அதுக்கடுத்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது ஜம்முன்னு இருக்குங்க பாருங்க. இப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாங்க. கழுவி வச்சுக்கிற சிக்கன் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்திக்கலாம். முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கிங்க. அதுக்கு அடுத்தது மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ பெப்பர் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளோதான், சிக்கன் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பிரியாணி பண்ணணுமா? நம்ம சூர்யாவோடைய இந்த பிரியாணி பாட்டை வாங்கி வீட்டில் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், பை பாய்.